வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரையுலகில் 50 காலகட்டங்களில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர்தான் எம்ஜிஆர், சிவாஜி. அன்றைக்கு இவர்கள் இருவரும் இரண்டு துருவங்களாக இருந்தனர். எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் நடித்து பிரபலமானவர். சிவாஜி சென்டிமெண்ட் காட்சிகளில் நடித்து பிரபலமானார். எம்ஜிஆருக்கு இருக்கும் அதே அளவு ரசிகர்கள் பட்டாலும் சிவாஜிக்கும் இருந்தன. போட்டிகள் நிறைந்த சினிமா எந்த நடிகரும் யாரையும் புகழ்ந்து பேசுவதில்லை. ஆனால் எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் அப்படி இல்லை. எம்ஜிஆரை எங்கே பேசினாலும் அண்ணன் என பாசமாக பேசுவார் சிவாஜி. அதேபோல் சிவாஜி பல மேடைகளிலும் புகழ்ந்து பேசியவர் எம்ஜிஆர். என்னதான் பாசம் இருந்தாலும் அவர்கள் இடையே போட்டிகளும் இருந்தன. எம்ஜிஆரின் பெரும்பாலான படங்களுக்கு கவிஞர் வாலி பல பாடல்களை எழுதியுள்ளார். எம்ஜிஆர் படத்திற்கு கவிஞர் வாலி பாடல்கள் எழுதுகிறார் என்ற கோபம் சிவாஜிக்கு இருந்துள்ளதாம். இதனால் சிவாஜியின் படங்களுக்கு பாடல்கள் எழுதுவதற்கு கவிஞர் வாலிக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையாம். ஆனால் எம்ஜிஆர் படங்களை விட சிவாஜி படத்திற்கு தான் கவிஞர் வாலி அதிக பாடல்கள் எழுதியுள்ளாராம். இதை குறித்து நேர்காணலில் கவிஞர் வாலி கூறியதாவது: எம்ஜிஆர் படத்திற்கு நான் பாடல்கள் எழுதுகிறேன் என்ற கோபம் சிவாஜிக்கு இருந்தது. அதனால் சிவாஜி படத்தில் பாட்டு எழுதும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. 1964இல் சிவாஜி படத்திற்கு பாட்டு எழுத என்னை அழைத்தார்கள். அன்புக்காரங்கள் தான். சிவாஜிக்கு நான் பாடல் எழுதிய முதல் படம் இதுவாகும். எம்ஜிஆருக்கு 60 படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். சிவாஜிக்கு 80 படங்களுக்கு மேல் பாடல் எழுதியிருக்கிறேன். சிவாஜியின் கடைசி படத்திற்கு நான் தான் பாடல் எழுதினேன். 1996ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பாரதி ராஜா, மணிரத்னம், சங்க, கே. பாக்யராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்திருந்தனர். அப்போது பாக்யராஜ், வாலி சார் எனக்கு மட்டுமல்ல என் மகனின் படங்களுக்கும் பாடல்கள் எழுதுவார் என்றார். அப்போது சாந்தனுவிற்கு 3 வயது இருந்தது. அதன் பின்னர் சாந்தனு நடித்த சக்கரகட்டி படத்தில் இடம்பெற்றிருந்த மருதாணி மருதாணி விழியில் ஏன் அடிப்போடி தீபாவளி என்ற பாடலை நான் எழுதி இருந்தேன். 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை காவிய கவிதை வரிகளால் ஆட்சி செய்தவர் கவிஞர் வாலி. 15,000க்கு அதிகமான பாடல்களை எழுதிய வாலிக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. எம்ஜிஆர், சிவாஜி காலம் துவங்கி தற்போது உள்ள அஜித், கார்த்திக், அதர்வா வரை பாடல் எழுதிய இளமை கவிஞர் என பெயர் பெற்றவர் தான் கவிஞர் வாலி. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.